Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல போன வருஷம் வெளியான ஜெட்டி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கிராமத்தை பேஸ் பண்ண ஒரு டிராமா படம்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்துல நந்திதா ஸ்வேதா தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. கடலை மையமா வச்சுதான் இங்க இருக்க எல்லாரோட வாழ்வாதாரமும் நடந்துட்டு இருக்கு. காலையில எல்லாருமே மீன் பிடிக்கிறதுக்கு போறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. புயல் மலன் வந்தா மட்டும் இவங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா போனவங்களுக்கு என்ன ஆகும் ஏதாகும் தெரியாதுல்ல. அதனால ஒய்ஃபுங்களாம் ரொம்ப கவலையோட காத்துட்டு இருக்காங்க. இப்ப போன ஹஸ்பண்டுங்களாம் நல்லபடியா வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குது. இப்ப சூரியன்ற ஒரு நபரை காட்டுறாங்க. நிறைய மீன் எல்லாம் புடிச்சிட்டு கரைக்கு வந்திருக்காரு. இங்க ரங்கன் ஒரு நபரை காட்டுறாங்க. இவரோட வேலை கட்ட பஞ்சாயத்து பண்றதா தான் இருக்கும். இப்ப சூரி பேக்ல இருக்க மீன் எல்லாம் வாங்கிக்கிறாரு. வெறும் 1000 ரூபாய் மட்டும் தராரு. ஐயா இதோட மதிப்பு 5000 ரூபாய் அப்படின்ற மாதிரி சூரி சொல்லிட்டாரு. அதனால என்ன இப்போதைக்கு 1000 ரூபாயை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களும் காசை தராங்க. ரங்கவை பகச்சுக்கிட்டா தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சூரி யோசிக்கிறாரு. அதனால 1000 ரூபாயை வாங்கிட்டு அந்த மீன் எல்லாத்தையும் தந்துடுறாரு. இப்ப ஜலையா அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இந்த ஊர்ல இவர் தான் முக்கியமான புள்ளியா இருப்பாரு. யாருக்கு எந்த கஷ்டம்னாலும் இவர்கிட்ட தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ரங்க மீன் எல்லாம் கம்மி ரேட்டுக்கு வாங்கிக்கிறான் பாத்தீங்களா, அதை பத்தி சூரிய இருக்காருல ஜலையா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் தள்ளி இருந்து ரங்கவும் ஆட்களும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவர்கிட்ட சொல்லிட்டா அவர் என்னடா பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ரங்க இப்பயும் கிண்டல் பண்றான். கோவப்பட்ட ஜலையா இருக்காரு பாத்தீங்களா, கோவமா ரங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, நான் கோவப்பட்டேன்னா என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. அதனால ரங்கவும் ஆட்களும் சைலண்டா கிளம்பிடுறாங்க. ஜலையாவை பொறுத்த வரைக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. சின்ன பொண்ணு இவங்க வீட்டுல தான் இருக்காங்க. ஆனா பெரிய பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, படிப்பு விஷயமா வெளியூருக்கு போயிருப்பாங்க. படிப்பெல்லாம் முடிச்சிட்டா எப்பதான் வருவா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஜலையாவோட தம்பி ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேரு ரோசம்மா அப்படின்றது. இவங்களுக்கு பையனா வருண் ஒரு நபர் இருக்காரு. இவர் வெட்டியா தான் இருக்காரு. எப்ப பாரு குடிச்சுக்கிட்டு வெட்டியா சுத்திட்டு அப்படின்ற மாதிரி அவரை காலையிலேயே திட்டுறாங்க. முதல்ல திட்டினாலும் அதுக்கப்புறம் அவர் செலவுக்கு காசு கேட்கிறாரு. பார்த்து செலவு பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்களும் காசெல்லாம் கொடுத்து விடுறாங்க. இந்த வருணை பொறுத்த வரைக்கும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல ஒரு ஃப்ரெண்டை கூப்பிடுறதுக்காக வீட்டு வாசலுக்கு பைக்கோட இவர் வந்துடுறாரு. அந்த ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி இருக்காங்க. இவர் வந்ததை கண்ணாடி வழியா அவங்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி இவங்க கிட்ட பேசுறாரு. நான் இந்த நாள் இந்த இடத்துக்கு போவேன் வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறாங்க. சரின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. வருணுக்கு 2 ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்னல, அவங்க கூட சேர்ந்த மாதிரி தான் சரக்கு வச்சிட்டு இருக்காரு. வருணோட பெரியப்பா தானே ஊர்ல முக்கிய புள்ளியா இருக்காரு. உன் அப்பா மட்டும் உயிரோட இருந்தாருன்னா அவர் தான் பெரிய புள்ளியா இருப்பாரு. உன் பெரியப்பா தான் அநியாயத்துக்கு சாக வெட்டிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்பதான் ஜல்லையாவோட மூத்த பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பேரு மீனாட்சி அப்படின்றது. இவங்க படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க போல. இவங்களை பார்த்ததுல பேரண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன், கண்டிப்பா எனக்கு போஸ்டிங் கிடைச்சிரும், அது வரைக்கும் இங்க தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சுப்புன்ற நபரோட போட்லாம் சேதமாயிருக்கும். இத பண்ணது ரங்கவோட ஆட்கள் அப்படின்ற மாதிரி தான் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இது சம்பந்தமா பஞ்சாயத்து நடக்க போகுது, எல்லாருமே வாங்கன்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. ஜலையா தான் அந்த பஞ்சாயத்தோட எட்டு மாதிரி இருப்பாரு. ரங்கவோட ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த விஷயத்த பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சுப்பு என்ன சொல்றாருன்னா, இவங்க தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ரங்கவோட ஆட்கள் தான் பண்ணாங்கன்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லல்ல. அதனால ஜலையாவும் ஊர் மக்கள் கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ரோசமா இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, சுப்புவோட போட்டு ஏற்கனவே டேமேஜா தான் இருந்தது, அதுவே உடைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வருண் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி ரங்கவோட ஆட்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ரங்கவோட ஆட்கள் தான் இந்த வேலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றது ஜலையாக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் சுப்புக்கு சப்போர்ட் பண்ணி இவரால பேச முடியல. அதனால சுப்புவை பார்த்து என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. இப்ப பஞ்சாயத்து இவங்களுக்கு சாதகமா முடிஞ்சிருது. இப்ப வருணும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி இந்த ரங்கவோட ஆள் கிட்ட நிறைய காசை வாங்கிடுறாங்க. இவங்க இதை தான் வேலையா பண்ணிட்டு இருக்காங்கன்னு காட்டுறாங்க. இப்ப சுப்புவோட போட்லாம் நாசமாயிருதுல, இதுக்கப்புறம் நான் எப்படி வியாபாரத்தை கவனிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இப்பதான் ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இந்த ஊருக்கு பைக்ல வந்துட்டு இருக்காரு. அப்பதான் குளத்துல இருந்து ஒரு மீன் வெளியே வந்திருக்கிறது தெரிய வருது. அது துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து இவரும் தண்ணியிலேயே திரும்பி விட்டுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூல்ல டீச்சரா ஜாயின் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப வந்தவர் இங்க இருக்க ஹெட் மாஸ்டரை மீட் பண்றாரு. ஹெட் மாஸ்டரும் நார்மலா பேசிட்டு இவரை கிளாஸ்க்கு அனுப்பி விட்டுறாரு. கிளாஸ்க்கு வந்து பார்த்தா 4-5 பசங்க மட்டும் தான் கிளாஸ்ல இருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப திரும்பி ஹெட் மாஸ்டரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. என்ன சார் 4 பேர் தான் இருக்காங்கன்னு கேக்குறாரு. 4 பேராவது இருக்காங்கன்னு சந்தோஷப்படுங்க, ஒரு வருஷத்துல நான் சர்வீஸை முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலே இல்லாம இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணியாவது பசங்களை படிக்க வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால முடியல, வேணா ஊர் தலைவர்கிட்ட உங்களை கூட்டு போறேன், நீங்க பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர்கிட்ட காட்டுறதுக்காக கூட்டு வந்துடுறாரு.
ஊர் தலைவர் கிட்ட பசங்க யாருமே படிக்க வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ரீராம் சொல்றாரு. படிப்பு ரொம்ப முக்கியம், பசங்களை வேலைக்கு எல்லாம் கூட்டு போகாதீங்க, படிக்க வைங்கன்னு எவ்வளவோ சொல்லிட்டேன், யாருமே கேக்குற மாதிரி இல்ல, படிச்சவரை நீங்க சொன்னாலாவது கேக்குறாங்களா பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மீனாட்சி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு காஃபி எல்லாம் தரதுக்காக வராங்க. ஹீரோ புதுசா வந்திருக்க டீச்சர் அப்படின்ற மாதிரிலாம் மீனாட்சி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் எங்க தங்க போறீங்கன்னு கேக்குறாரு. ஸ்ரீராம் இன்னும் இடம் பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. நான் ஒரு இடம் ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி ஜலையா சொல்லிட்டாரு. டே சூரிய இங்க வான்ற மாதிரி சூரிய கூப்பிடுறாரு. ஐயாக்கு இந்த வீட்டை காட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவனை சரின்னு ஏத்துக்கிறான். இவர் கிளம்பலாம் நினைக்கும் போது பேக விட்டு வந்துடுறாரு. சார் பேக விட்டு வந்துட்டீங்க பாருங்க, எடுங்க அப்படின்ற மாதிரி சூரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் கவனிக்கிற ஈரனும் சிரிக்கிறாங்க. இப்ப இவரும் சிரிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அங்க இருக்க சாணியை மிதிச்சிடுறாரு. இதுக்கும் ஈரன் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இங்க இருக்க பசங்க எல்லாரையும் ஸ்கூலுக்கு கூப்பிடலாம் ட்ரை பண்றாரு. ஆனா எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பையன் மட்டும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் அடம் பிடிச்சிட்டு இருக்கான். ஆனா அப்பா இருக்காருல, வேலை தான் முக்கியம், ஒழுங்கா வேலைக்கு வா, இல்லைன்னா அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி கையை ஓங்குறாரு. அந்த சமயம் பார்த்து ஹீரோ கையை பிடிச்சிடுறாரு. நீ வாடா தம்பி அப்படின்ற மாதிரி கூட்டு போறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் இவர் ஸ்கூலுக்கு வர வச்சிட்டு இருக்காரு. இப்ப ஸ்கூல்ல இவர் கிளாஸ் எடுக்கிறதுலாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நிறைய பசங்க ஸ்கூலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஈரனே இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நடுவுல ஸ்கூலுக்கு வராங்க. பசங்களுக்கு சொல்லி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப ஜலையாவும் ஃபேமிலியோட டிவியை பார்த்துட்டு இருக்காரு. பயங்கரமா புயல் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. போனவங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ற மாதிரி தான் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஏறக்குறைய விடிஞ்சிருது. நிறைய பேரோட போட் இருக்கு பாத்தீங்களா, சேதமாயிருக்கும். கரையில் தான் நிறைய போட்டு நின்று இருக்கும். இருந்தாலும் கடல்ல அடிச்சுட்டு போய் டேமேஜ் ஆயிருக்கும். இத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஜலையாவும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஜலையா இருக்காரு பாத்தீங்களா, ஃபேமிலியோட வீட்டுல உட்காந்து இருக்காரு. அப்பதான் ரோசம்மாவும் வேற ஒரு லேடியும் இந்த இடத்துக்கு வராங்க. ரோசம்மாவோட ஹஸ்பண்டும் அந்த லேடியோட ஹஸ்பண்டும் கடலுக்கு போயிருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, நீங்க போய் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவரும் அனுப்பி வச்சிருப்பாரு. ஆனா போறேன்னு சொன்னவர் கடைசி வரைக்கும் போயிருக்கவே மாட்டாரு. போன ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க. இவர் பாக்குறதுக்கு போல இல்ல, அதனால ரோசம்மாக்கு இவர் மேல கோவம் வந்துருது. இப்ப எம்எல்ஏவோ நல விசாரிக்கிறதுக்காக வராரு. நிறைய போட்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. போட்டுக்கு என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, நான் ட்ரை பண்றேன், ஆனா இவங்களுக்கு நஷ்ட ஈடு வாங்கி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நஷ்ட ஈடா ஒரு அமௌண்ட் கிடைச்சிருது. அதை ரோசம்மா கிட்ட தரலாம் அப்படின்ற மாதிரி இவரும் வந்து தராரு. ரோசம்மா இருக்காங்கல்ல, இந்த இடத்துல பயங்கரமா இவர் மேல கோவப்படுறாங்க. அப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு லேடிஸ்மே கதவை சாத்திட்டு வெளியே வந்திருப்பாங்க. அந்த டைம் இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எங்க இந்த டைம்ல நீங்க போக வேணாம், எங்க கூடயே இருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிமா நான் போல, உங்க கூடயே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீங்க மட்டும் சேஃபா தப்பிக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டீங்கல்ல, என் ஹஸ்பண்ட் சாவுக்கு நீங்க தான் காரணம், அவ்வளவு சீக்கிரத்துல இந்த விஷயத்த மறக்க மாட்டேன், உங்களை பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரும் சோகமா எதுவுமே பேசாம இங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. புயல்ல நிறைய பேரோட போட்டு சேதமாயிருச்சுல, இது முத வாட்டி நடக்கிற விஷயம் கிடையாது, பல வாட்டி நடந்திருக்கும். நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜலையாவும் கேட்டுட்டு இருக்காரு. அங்க இருக்க ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, ஜெட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி சொல்லிட்டாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, போட் எல்லாம் சேஃபா நிறுத்துறதுக்காக ஒரு இடம். அதாவது ஆர்பரே சின்ன லெவல்ல பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய ஊர்ல இந்த விஷயம் வந்துருச்சு, உங்க எம்எல்ஏ மூலியமா உங்க ஊர்லயும் வர வைக்கிறதுக்கான வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எம்எல்ஏவும் நான் வாங்கி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இப்படியே பல வருஷங்கள் ஓடி போயிருது. அப்படியே கட் பண்ணி நமக்கு வருணை காட்டுறாங்க. அவர் வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் பொண்ணுங்க குளிச்சுட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அதாவது சிட்டி பொண்ணுங்க மாதிரி இருக்காங்க, இந்த இடத்துல ஜாலியா குளிச்சுட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. பொண்ணுங்களாம் குளிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவங்களும் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப குளிச்சுட்டு இருக்க பொண்ணுங்க எல்லாம் கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்களோட ட்ரெஸ் எல்லாமே இங்க தானே இருக்கு, அந்த ட்ரெஸ் எல்லாம் இவங்க எடுத்துக்கிறாங்க. இப்பதான் அந்த பொண்ணுங்களும் இந்த விஷயத்த கவனிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி கவனிச்சிட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. எங்க ட்ரெஸ் தந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ட்ரெஸ் தானே வேணும், பக்கத்துல வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் வாங்குறதுக்காக பக்கத்துல வராங்க. அப்ப இவனுங்க இருக்காங்கல்ல, வேகமா இவங்களை துரத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. மாட்டிடக்கூடாது அப்படின்ற மாதிரி பொண்ணுங்களாம் வேகமா ஓடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு சின்ன பையன் மூலியமா ஹீரோக்கு இந்த தகவல் கிடைச்சிருது. இவனுங்க இருக்காங்க பாத்தீங்களா, எப்படியாவது புடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு மட்டும் டயர்டான மாதிரி அந்த இடத்துல நின்றுறாங்க. வருண் இருக்கான் பாத்தீங்களா, இப்ப தப்பா டச் பண்றதுக்காக வரான். அதுக்குள்ள ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வருணை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப வருண் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சண்டை போடுறதுக்காக வராங்க. அவங்க கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஜலையவும் பொண்ணு கூட இந்த வழியா வந்திருப்பாரு. இப்ப என்ன நடந்திருக்குன்றதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிறாரு. வருண் தானே இதுக்கு முக்கிய காரணம். வருணோட கை இருக்கு பாத்தீங்களா, அதை உடைச்சு விட்டுறாரு. இதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்க, இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. வருண் ஃப்ரெண்டு தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு அம்மாக்கோ அண்ணனுக்கோ தெரிய வந்துருது. இதுக்கு யாரு காரணம் அப்படின்ற மாதிரி தங்கச்சியை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க.
இவங்களும் முதல்ல சொல்ல தயங்குறாங்க. அதுக்கப்புறம் யார் காரணம் அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வருணும் இவங்களும் பழகுறத நமக்கு தான் காமிச்சிருப்பாங்க, ஃபேமிலிக்குலாம் தெரியாது. அப்படி பழகும் போது தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு புரிய வைக்கிறாங்க. ஆனா அம்மா இப்பயும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க வேற கேஸ்ட், நம்ம வேற கேஸ்ட், என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பூசமாவை பொறுத்த வரைக்கும் ஜலையா வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. ஆனா இப்ப வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா மீன் குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பரிமாறலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இவங்க வேற கேஸ்ட், அந்த பொண்ணு வேற கேஸ்ட்ல. அதனால நீங்க பஞ்சாயத்து பண்றேன்னு சேர்த்து வைக்க கூடாது, பிரிச்சு தான் விடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் நேர்மையா தான் நடந்துக்கணும்னு நினைக்கிறாரு. பூசமா என்ன சொல்றாங்கன்னா, நீ கர்ப்பமானதுக்கு என்னோட பையன் தான் காரணம்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஜல்லையா வந்துடுறாரு. இவங்களை தள்ளி விட்டுறாரு. நீயும் இந்த பொண்ணை பழகுனது உண்மையா அப்படின்ற மாதிரி வருணை பார்த்து கேட்கிறாரு. வருணுக்கு ஜல்லையாவை பிடிக்காது, இருந்தாலும் இந்த பொண்ணை பிடிக்கும்ல, அதனால ஆமான்ற மாதிரி பழகின விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லிடுறாரு. அதனால ஜலையாவும் இவங்க ரெண்டு பேருக்கு அங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. இதெல்லாம் பாக்குற ரோசம்மா இன்னும் ஜலையா மேல கோவம் எல்லாம் படுறாங்க. இப்ப நமக்கு ரங்காவை காட்டுறாங்க. ரங்காவும் சூரி நடந்து போயிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இங்க வாடா சூரின்னு கூப்பிடுறாரு. ஆனா சூரி இருக்காரு பாத்தீங்களா, வேணவே வேணான்ற மாதிரி கண்டுக்காத மாதிரி போறாரு. கூப்பிட்டோம் போறியா அப்படின்ற மாதிரி ரங்காவும் ஒரு இடத்துல மறைச்சு லாக் பண்ணிடுறாரு. இந்த 1000 ரூபாய் மீனெல்லாம் தா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. 1000 ரூபாய்லாம் பத்தாது, நான் வேற யார்கிட்டயாவது வித்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடா பேச்செல்லாம் தென்னாவட்டா இருக்கு, மீனை தா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஐயா தர முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் போறதுக்கு பாக்குறாரு. கோவப்பட்ட ரங்கா இருக்காருல, மீனெல்லாம் கீழே தள்ளி விட்டுறாரு. இதனால கோவப்பட்ட இந்த சூரியன் இவரை பிடிச்சு தள்ளி விட்டுறான். என் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி ரங்காவும் அவனை போட்டு அடிக்கிறாரு. இப்ப அவனோட தலையை பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அடிச்சு ரங்காவை பறக்க விட்டுறாரு. ரங்காவோட ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, மொத்தமா ஹீரோ கூட சண்டை போடுறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோவும் தடுத்து அவங்க கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இப்பதான் நடக்கிற பிரச்சனையை பத்தி ஜல்லையாக்கு தகவல் போயிருது. ஜல்லையாவும் இந்த இடத்துக்கு வந்து ஹீரோ கூட சேர்ந்த மாதிரி சண்டை போடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே அடிக்கிறதுல அவங்க எல்லாருமே இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. வருணும் அந்த தங்கச்சியோட அண்ணனும் பேசிக்காம இருக்காங்க. மூணாவது ஃப்ரெண்ட் இருக்காருல, முன்ன மாதிரி பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உன் தங்கச்சியை லவ் பண்ணதான் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி வருண் கேட்கிறாரு. நீ முன்கூட்டியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, அதனால தான் இவ்வளவு கோவப்பட்டேன், சரி விடு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துடுறாங்க. இத பார்ட்டி மாதிரி கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து ஜாலியா இவங்க எல்லாம் சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த எம்எல்ஏவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இந்த வாட்டி நான் ஜெயிச்சனா கண்டிப்பா அந்த ஜெட்டியை கொண்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஜலையா நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்காரு. நீ என்னால இப்படி இருக்குன்னு எனக்கு புரியுது, எனக்கு இந்த ஒரு வாட்டி வாய்ப்பு தாங்க, கண்டிப்பா அந்த ஜெட்டியை கொண்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது போதும் யா, கண்டிப்பா இந்த வாட்டியும் நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரங்காவும் ஆட்களும் அடி வாங்கினாங்க பாத்தீங்களா, அதனால எட்ட பார்த்து இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த எட்ட பொறுத்த வரைக்கும் 4-5 ஊரை இந்த மாதிரி கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு. இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அடி வாங்கியிருக்கீங்களே, இதுக்கப்புறம் எப்படி அந்த ஊர் மக்களை மிரட்ட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நீங்க கலெக்டர்லாம் போதும், என் மருமகன் இதுக்கப்புறம் அந்த ஊரை பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மருமகனோட பேரு கோபி அப்படின்றது. கோபியும் அந்த இடத்துல எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால ஜலையாவையும் ஊர் மக்களையும் பாக்குறதுக்காக வராரு. இந்த வாட்டி என்ன ஜெயிக்க வைங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணி தரேன், அந்த ஜெட்டியை நான் வர வைக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா இவரோட பேச்சுல இருந்து எல்லாமே ரொம்ப தெனாவட்டா இருக்கு. இதனால ஜலையா என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே அவர்கிட்ட நாங்க பேசிட்டோம், அவர் வந்து அந்த விஷயத்த பண்ணி தந்துருவாரு, அதனால நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால கோவப்பட்ட கோபியும் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஹீரோவும் பேசுறதுக்காக ஜலையாவோட வீட்டுக்கு வந்திருக்காரு. பரவாயில்ல, எல்லாரையும் ஸ்கூலுக்கு வர வச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஜலையா பாராட்டுறாரு. என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேட்கிறாரு. ஈரவன் கேட்க வந்ததை எப்படி கேட்கறது அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் தயங்கிட்டு இருக்காரு. இப்ப ஸ்கூலுக்கு நிறைய பசங்க படிக்க வந்துடுறாங்கல்ல, என்னால தனியா கவனிச்சுக்க முடியல, உங்க பொண்ணு படிச்சிருக்காங்கல்ல, வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கறதுக்கு தான் இவ்வளவு தயங்குனீங்களா, நீ போறியாமா அப்படின்னு கேட்கிறாரு. நான் போறேன் அப்படின்ற மாதிரி பொண்ணு இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஓட்ட கரெக்டா போட்டதுனால அவர் தான் எம்எல்ஏவா மாறி இருப்பாரு. இவங்களும் மாலெல்லாம் போட்டு அவரை வரவேற்கிறாங்க. எப்படியாவது இந்த விஷயத்த பண்ணி தந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்பதான் ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது, என் கண்ட்ரோல் அது இல்லையா, நான் நினைச்சா மட்டும் அதை வர வைக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்னையா இப்ப போய் இப்படி சொல்றீங்க, நான் ஊர் மக்களுக்கு எல்லாம் வாக்கு தந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஜல்லையா சொல்லிட்டாரு. ஜல்லையா என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம இந்த விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. இப்ப ஜல்லையா ஊர் மக்களை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. வருணும் ஃப்ரெண்ட்ஸோ சேர்ந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜட்டி கண்டிப்பா இந்த ஊருக்கு வரோம்னு சொன்னாங்க, இப்ப மூஞ்ச தூக்கி எங்க வச்சுப்பாங்களாம் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இவரும் ஃபீல் பண்றாரு, பேசாம அந்த கோபியை பார்த்து பேசினா என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஈரனும் இப்ப பசங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஈர இருக்காரு பாத்தீங்களா, தள்ளி இருந்து இவங்களை கவனிச்சிட்டு இருக்காரு. லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இது இவங்களுமே கவனிச்சிடுறாங்க. என்ன கிளாஸ் எடுக்காம என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல நீங்க கிளாஸ் எல்லாம் கரெக்டா எடுக்கிறீங்களான்னு பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு கிளம்புறாரு. இவங்களும் லைட்டா வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. கோபி ஆட்களோட பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு ஜலையா வந்துடுறாரு. இப்ப மரியாதையா கோபி கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. என்ன இப்ப மட்டும் மரியாதை தரீங்க அப்படின்ற மாதிரி கோபி கேக்குறாரு.
நாங்க அவரை நம்பணும், ஆனா அவர் ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. என்ன தோக்க வச்சுட்டு என்கிட்டயே வந்து ஜெட்டி வேணும்னு கேக்குறீங்கல்ல, நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அந்த ஊருக்கு ஜெட்டி வரதுக்கு விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதனால ஜலையாவும் கோவப்படுறாரு. கண்டிப்பா என்னோட ஊருக்கு நான் வர வச்சு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப திரும்பி போன பிளானும் சொதப்பிடுது இல்ல. இதனால வருணும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி இவரை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை எப்படியாவது நம்ம ஊருக்கு ஜெட்டியை வர வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் ரொம்ப சோகமா இருக்கிறத ஈரினும் கவனிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரும் நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பா வந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது விஷயமா தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சிட்டி சைடு போக போறேமா, வரதுக்கு 2-3 நாள் ஆகும்னு சொல்லிட்டாரு. இது சம்பந்தமா அந்த இடத்துல போய் விசாரிக்கலாம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு பாத்தீங்களா, அத பத்திலாம் ஈர கிட்ட சொல்றாங்க. லீகலா இதுக்காக என்ன பண்ணுமோ அதை நம்ம பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கிட்ட கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அவர் ஏதோ ஒரு வழி இருக்குன்னு சொல்றாரு போல. இது சம்பந்தமா பேசுறதுக்காக சிட்டிக்கு போனோம், நீ வீட்டுல ஏதாவது சொல்லிட்டு வான்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 2 பேருமே அன்னைக்கு நைட்டு கிளம்புறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து பைக்ல போறத பூசமா பாத்துருவாங்க. இத பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பரப்பி விட்டுறாங்க. இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டயே இந்த செய்தி போதில்ல, ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துருது. இப்பதான் ஜலையாவும் இவரோட ஊருக்கு வந்து இறங்குறாரு. உங்க பொண்ணு ஓடி போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்றான். கோவப்பட்ட ஜலையா இருக்காரு பாத்தீங்களா, பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாரு. இப்ப வேகமா வீட்டுக்கு வந்துடுறாரு. மீனாட்சி எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அம்மா லைட்டா தயங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் கூட வேலை விஷயமா போகணும்னு சொன்னா, அதனால தான் போக சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஊரை சேர்ந்த எல்லாருமே பயங்கரமா இவரை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பஞ்சாயத்து மாதிரிலாம் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஊரே கண்ட்ரோல்ல வச்சிருப்பாராம், இவரோட பொண்ணை மட்டும் கண்ட்ரோல்ல வச்சிருக்க மாட்டாராம் அப்படின்ற மாதிரிலாம் வருண் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் இவங்க 2 பேருமே ஆட்டோல இருந்து இறங்கி இங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, பொண்ணு கிட்ட பயங்கரமா கோவப்படுறாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் ஊரை சேர்ந்தவங்க தப்பா புரிஞ்சிருக்காங்க அப்படின்றது ஈரனுக்கு புரியுது. ஈரனும் என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்காக வராங்க. இவங்க என்ன சொல்ல வராங்களோ அந்த விஷயத்த வருணே சொல்லிடுறாரு. இதை தானே சொல்ல போறீங்க, இந்த மாதிரி பொய்யா காரணம் எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால அவங்க சொன்னதை அப்பா ஏத்துக்க மாட்டாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்ற மாதிரிலாம் திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதுக்கு மேல இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுட்டு மீனாட்சியும் ஹீரோவும் சேர்ந்து கிளம்புறாங்க. இது எல்லாமே கோபியோட பிளானா இருக்கும். ஊர்ல அவனுக்கு இருக்க பேரெல்லாம் சுக்குநூறா உடைக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் தான் இவங்களுக்கு வேலையை கொடுத்திருப்பாரு. அதனால தான் வேணும்ட்டே பஞ்சாயத்துல இந்த மாதிரிலாம் இவங்க சேர்ந்து பிரச்சனை எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஈரின் கூட சேர்ந்து படிச்ச ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு வீடு இருக்கு. நான் கொஞ்ச நாள் மட்டும் இந்த இடத்துல தங்கிக்கிறேன்ற மாதிரிலாம் ஈரின் கேக்குறாங்க. தாராளமா தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. சூர்யால் தானே அன்னைக்கு எல்லாருமே அடி வாங்கினாங்க. கோபி இருக்கார்ல, இன்னைக்கு அவனை எவ்வளவு வேணா அடிச்சுக்குவாங்கன்னு ஆட்கள் கிட்ட சொல்றாரு. ஆட்கள் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஜலையாவும் தடுக்க போக மாட்டாரு. ஏன்னா ஊர்க்காரங்க எல்லாருமே இவருக்கு எதிராக தான் இருக்காங்க. போலீஸ் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராங்க. கோபி இருக்கார்ல, இந்த பிரச்சனையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், அவரோட பொண்ணு ஓடி போயிட்டாங்க, அவர் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரன்றத போய் விசாரிங்கன்னு சொல்றாரு. உங்க பொண்ணு விஷயத்துல ஏதாவது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அதுக்கு ஜலையா என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட சொல்லாம இப்படி பண்ணது மட்டும் தான் கோவம், மத்தபடி என் பொண்ணு மேல எந்த கோவமும் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஈரினை பார்த்து பேசுறதுக்காக வராரு. ஏன் ஈரின் கிட்ட பேசுறதுக்காக வராருன்னா, ஈரின் இப்ப ஆபீசரா மாறி இருக்காங்க. இவரும் அப்பா சொன்னதை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்றாரு. போக போக கோபியும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி ஜலையாவை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற வருணோட ஃப்ரெண்டுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னடா இவ்வளவு ஓவரா போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஜலையாவும் உடஞ்சு போய் உட்காந்துறாரு. சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. ஜலையாவை பொறுத்த வரைக்கும் மீனவரா இருப்பாரு. ஆனா இப்ப மீன் பிடிக்கிறதுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, நான் அந்த வேலை பார்த்தனா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, என் பொண்ணை பார்த்து 9 மாசம் ஆயிடுச்சு, ஒரே ஒரு வாட்டி என்னோட பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு, நீங்க ஏற்பாடு பண்றீங்களா அப்படின்ற மாதிரி அப்பாவை பார்த்த மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாதமா, நான் கூட்டே வரேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி அவங்க 2 பேரை காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் ஒரு ஹாப்பி நியூஸ சொல்றாரு. என்ன நியூஸ் நமக்கு காட்ட மாட்டாங்க. ஆனா அதை கேட்டோன்னா ஹீரோயின் பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இப்பதான் தாத்தாவும் இவங்களை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. தாத்தாவை பார்த்ததுல இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தாத்தா இருக்காருல, நீ ஊருக்கு கிளம்பி வாமான்ற மாதிரி சொல்றாரு. அப்பா கோவப்படுவாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. உன் அப்பாவோட கோவம்லாம் 2 நாள் தான், எல்லாத்தையும் மறந்துட்டாரு, அவர் தான் சொல்ல போனா உன்னை கூட்டியே வர சொன்னாரு அப்படின்ற மாதிரிலாம் தாத்தா பொய்யா சொல்றாரு. இதனால இவங்க இருக்காங்கல்ல, சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி கோபி நமக்கு காட்டுறாங்க. ஈரின் ஏதோ ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிட்டாங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இது மட்டும் நடந்துடவே கூடாது, அவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஆட்கள் கிட்ட சொல்றாரு. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, திரும்பி உங்க ஊருக்கு வந்துடுறாங்க. ஹீரோ கூட தான் வந்திருக்காங்க. இப்ப வருண் திரும்பி கிண்டல் பண்றான். என்னடா வயிறு கொஞ்சம் தள்ளிட்டு இருக்கு, டைமே வேஸ்ட் பண்ணல போல அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இதனால கோவப்பட்ட தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, சண்டை போடுறதுக்காக போறாரு. ஆனா இவங்க தடுத்துடுறாங்க. பேசுறவங்க பேசிட்டு போட்டோம் தாத்தா, வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாங்க.
இப்ப அம்மாவும் இவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்த மாதிரி ஆராத்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஈரனும் அப்பா எங்கன்னு கேக்குறாங்க. இப்பதான் அப்பா இன்னும் கோவமா தான் இருக்காருன்ற தகவலை சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, அவர் மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்காரு, அந்த இடத்துல வச்சு உன்னை பார்த்தாருன்னா எல்லாத்தையும் மறந்துடுவாருன்னு சொல்றாங்க. அவரை வெல்கம் பண்றதுனால எல்லாருமே கரைகிட்ட போயிட்டு இருக்காங்க. கோபியோட ஆட்கள் இருக்காங்கல்ல, மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சமயம் பார்த்து ரெண்டு பேரோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே கரைகிட்ட வந்துடுறாங்க. அங்க சில ரிச்சுவல் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஆட்கள் எல்லாருமே ஆயுதத்தெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க. சமயம் கிடைக்கும் போது உள்ள பூந்து ரெண்டு பேரையும் காலி பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, மேல பார்த்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அப்பா இருக்காருல, தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வராரு. வந்த ஒரு பொண்ணு கண்ணு மூடிட்டு இருக்கும் போது ஒரு கத்தியால வயிற்றிலே குத்திடுறாரு. இப்ப இவங்களும் இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அப்பா எதனால இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. தடுக்கிறதுக்காக ஹீரோவும் வராரு. இவர் என்ன பண்றாருன்னா ஹீரோவோட வயிற்றிலையும் கத்தியால குத்திடுறாரு. இதை பாக்குற சுத்தி இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன நம்ம பண்ண நினைச்சதை இவன் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ரங்காவும் ஆட்களும் யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, எதனால இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட பார்த்து கேக்குறாங்க. இப்ப அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஊர் மக்கள் ஒவ்வொன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. நான் என்னோட பொண்ணை கொலை பண்ணலடா, நீங்க தான் கொலை பண்ண வச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாரு. இப்ப வருண் ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, உடனே ஆம்புலன்ஸ்க்குலாம் கால் பண்ணிடுறான். கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸ் வந்துருது. இவங்க ரெண்டு பேரையும் வேகமா இங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க. இப்பதான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் இந்த இடத்துக்கு வராரு. அந்த ஆபீசர் யாரு என்னன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வந்த ஆபீசரும் ஈரன் எங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் இந்த ஆபீசர் கிட்ட சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணமே ஆகல அப்படின்றத இப்பதான் இந்த ஆபீசர் புரிய வைக்கிறாரு. இந்த கிராமத்துல நிறைய போட்லாம் டேமேஜ் ஆகுது இல்ல, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக தான் அவங்க ரெண்டு பேருமே அவ்வளவு ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல இவர் சொல்றதெல்லாம் விஷுவலா நமக்கு காட்டுறாங்க. ஈரன் சிட்டிக்கு போனாங்கல்ல, அப்பயே உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் போஸ்ட் கிடைச்சிருக்கும். அந்த போஸ்டுக்கான வேலையை பார்த்துக்கிட்டே சைட்ல இந்த வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. கூட இருந்து இவரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. எப்படியாவது கஷ்டப்பட்டு அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அந்த இடத்துல ஜெட்டியை வர வச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வேலையெல்லாம் மும்முரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா இவங்களும் முன்னேறிட்டு இருக்காங்க. இப்ப யாருக்குரிய ஒருத்தர் கிட்ட சைன் ஆகுற மாதிரி போயிருது. ஆனா அதுக்குள்ள அந்த பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருக்க கோபி கிட்ட வந்துருது. கோபி தான் ஆட்கள் மூலியமா அந்த பேப்பரை வர வச்சிருக்காரு போல. இவ்வளவு முன்னேறிட்டீங்களா, இது வரவே கூடாது அப்படின்ற மாதிரி எரிச்சு விட்டுறாரு. இந்த வேலை தடைப்பட்டு போயிருச்சுல, இதை நினைச்சு ஈரன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஈரோ இருக்காருல, கவலைப்படாத, தொடர்ச்சியா நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட்லாம் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி சமயத்துல தான் இவங்க இந்த ஆபீசரான கிஷோரை மீட் பண்ணிருப்பாங்க. கிஷோரும் மேல் இடத்துக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது சரி, நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு கேக்குறாரு. இவங்களும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்ப லவ்வர்ஸான்னு கேக்குறாரு. தெரியல, ஆனா எனக்கு அவனை பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. வெளிய இருந்து ஹீரோவும் இந்த விஷயத்தை கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிக்கும், இருந்தாலும் இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம சேரணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. கிஷோர் மேல் இடத்துக்கு மூவ் பண்றேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, மேல் இடத்துல போகாம தடை பண்றது கோபி தான். அந்த கோபியை மீறி நீங்க இந்த விஷயத்த பண்ணணும்னா இந்த ஆபீசரை பார்த்து அவர்கிட்ட கொடுக்கணும். இந்த வேலையை முடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த ஆபீசரை பார்க்க போறாங்கன்னு கோபிக்கு தகவல் கிடைச்சிருது. அவரை பார்க்க போனாங்கன்னா கண்டிப்பா இது ஓகேவாயிடும். இதை எப்படியாவது தடுக்கணும், அவங்க ரெண்டு பேரோட கதையை முடிக்கணும், முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆட்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அவரை பார்க்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்ப கோபியோட ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்களை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை மீறியும் ஹீரோ எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஒரு இடத்துல லாக் பண்ண மாதிரி இவங்க அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அட்டாக்ல இவங்க ரெண்டு பேருமே காயப்பட்ட மாதிரி வேலைலாம் செஞ்சிடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஈரனை கொல்ற மாதிரிலாம் அந்த ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ எந்திரிச்சிடுறாரு. திரும்பி அவங்க கூட சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ஆபீசரை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. அவர் மூலியமா அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆயிடுறாங்க. ஈரன் எதையோ பார்த்து சந்தோஷப்பட்ட மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, இந்த வேலை முடிஞ்சிருச்சு, சீக்கிரமே அந்த இடம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி மெயில் வந்திருக்கும். அதை நினைச்சுதான் இவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்த ஊர் மக்களோட நல்லதுக்காக தான் அவங்க ரெண்டு பேருமே அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்கள போய் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி கிஷோரை இவங்க எல்லாரையும் திட்டுறாரு. இப்ப ரோசம்மா வருண் எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாக்கும் இப்படி பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க ரெண்டு பேரோட பாடியை மாட்டு வண்டியில தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்த முடியல, இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஈரனை தேவையில்லாம கஷ்டப்பட்டுமே அப்படின்ற மாதிரி வருணும் ஃப்ரெண்ட்ஸும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா பொண்ணு கூட விளையாண்டாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. உங்களுக்காக இந்த விஷயத்த நான் பண்ணுவேன்ற மாதிரி பொண்ணு சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே பொண்ணு பண்ணிருக்காளே அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவுறாரு. இவர் தப்பு பண்ணதுனால 7 வருஷம் சிறை தண்டனை வழங்கியிருப்பாங்க. அந்த தண்டனை எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி இவரும் இவரோட ஊருக்கு வராரு. அப்பதான் இவரோட சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கிறது தெரிய வருது. இவரும் பேத்தி கூட சேர்ந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்காரு. இப்பதான் எல்லாருமே அந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி கூட்டு போறாங்க. அந்த இடத்துல இப்ப இவங்களுக்கு ப்ராப்ளம் வராத மாதிரி எல்லா செட்டப்பும் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்த இடத்துல இவங்களால தானே அது அமைஞ்சது. அதனால இவங்க ரெண்டு பேருக்கு சிலையை வச்சிருக்காங்க. இப்ப அப்பவும் அந்த சிலைக்கு முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.